வணக்கம். ஷெஃப் மகேந்திரவர்மா. நான் எனக்கு செய்ய போகிறது பேன் ஃப்ரைடு நூடுல்ஸு வெஜ்ஜு. இது வந்து எனக்கு பேன்லேயே நூடுல்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு தனியாக வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணிட்டு சாஸ் பண்ணணும். இது ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் உங்களுக்கு எப்படின்னு செஞ்சு காட்டுறேன். நான் எனக்கு செய்ய போகிறது வந்து வெஜிடேரியன். இதில் நான்வெஜ்லேயும் பண்ணலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு வெஜிடேரியன் எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். இன்றைக்கி பேன் ஃப்ரை நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு தேவையானது, நம்ம ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்து தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதில் வேக விடணும். எப்பயுமே நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் வேக வைக்கும் போது அதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கணும். எண்ணெய் விடும்போது உங்களுக்கு நூடுல்ஸ் நல்லா பொலன்னு இருக்கும், ஒன்றும் பிடிக்காது. வேக வைக்கும் போது மிதமான சூட்டில் வைக்கணும். ரொம்ப அதிகமாக வேக விட்டால் நடக்காது. 8 to 10 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துக்கணும். இது நூடுல்ஸை எடுத்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வடிகட்டி எடுத்து தனியாக எடுத்துக்கணும். இப்போ வந்து பேன் ஃப்ரை வெஜிடபிள் தேவையான வெஜிடபிள் காளான், கேரட்டு, வெங்காயம், குடமிளகாய், சிகப்பு, மஞ்சள், பச்சை, சுக்குனி மாங்காய். இது வந்து பச்சை சுக்குனி, மஞ்சள் சுக்குனி இது எடுத்துக்கணும். ப்ரோக்கலி, இது வந்து போக் சாய் வெஜிடபிள், சைனீஸ் கேபேஜ், இது பூரா எடுத்துருக்கோம் பேன் ஃப்ரைட் வெஜிடபிள் நூடுல்ஸுக்கு. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்னா, இந்த வெஜிடபிள் பூரா பாதி வேக்காடு வேக வைக்கணும். நேராக வேக வச்சா நல்லா இருக்காது. அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த நல்லா மிதமான சூட்டில் இந்த வெஜிடபிள் பூரா வேக வச்சுக்கிறோம். மஷ்ரூம், ப்ரோக்கலி, சுக்னி, கேரட், போக்சாய், சைனீஸ் கேபேஜ் எல்லாம் சேர்த்து ஒன்று நல்லா ரொம்ப வேக வைக்கக்கூடாது. மிதம் ஆஃப்டன் வேக வச்சுக்கணும். அரை வேக்காடு எடுத்துடணும். இந்த வெஜிடபிளில் வந்து ரொம்ப அதிக நேரம் பாயில் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு வேந்தவன எடுத்துடணும். வெந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ எடுத்து இந்த வெஜிடபிளை வடிகட்டி தனியாக வச்சுக்கணும். இப்போ பேன் ஃப்ரை நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெயை விட்டு வேக வச்ச நூடுல்ஸ் எடுத்து இந்தமாரி நல்லா தட்டையாக ஊத்தாப்பு மாரி நல்லா போட்டு இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த நூடுல்ஸ் வந்து நல்லா கிறிஸ்மஸ் ஆகும். பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம செய்யும் போது அவ்வளோ நல்லா உருட்டணும். எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கணும். ரொம்ப கருவக்கூடாது. அவ்வளோதான். பேன் ஃப்ரை நூடுல்ஸை நல்லா பேனில் போட்டு ரெடி பண்ணிட்டேன். எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் தனியாக வைக்கிறேன். பேன் ஃப்ரை நூடுல்ஸ் ரெடி. இப்போ வந்து சாஸ் ரெடி பண்ண போகிறோம். பேன் ஃப்ரை நூடுல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 8 ml எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணிட்டு ஒரு 2 கிராம் பூண்டு, நறுக்கின பூண்டு எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு 1 கிராம் 2 கிராம் பச்சை மிளகா எடுத்துக்கலாம். எந்தளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு பச்சை மிளகா எடுத்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும். ரொம்பவும் ப்ரௌன் பண்ணக்கூடாது. ஒரு மீடியமான கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச குடமிளகாய், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கணும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் வதக்கிட்டு நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அது இல்லாமல் மிளகாய் பேஸ்ட்டு சேர்க்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் கூட அந்த அளவுக்கு சேர்க்கணும். அதுதான் ருசியாக இருக்கும். மிளகாய் பேஸ்ட்டு இப்போ நான் சேர்க்கப்படுறது எவ்வளோ சேர்க்கப்படுறேன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு ருசியாகவும் இருக்கும், ரொம்ப அருமையாகவும் இருக்கும். போட்டு நல்லா வதக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா, டார்க் சோயா சாஸ் வாங்க. அந்த டார்க் சோயா சாஸ் அதை வந்து சேர்த்துக்கணும். உங்களுக்கு டார்க் சோயா சாஸ் வந்து கலரும் வரும், நல்லா ருசியாகவும் இருக்கும். வெஜிடபிள் ஸ்டாக் கொதிக்க வச்சுருக்கு. அந்த வெஜிடபிள் ஸ்டாக் வாட்டர் அதை ஊற்றுறேன். இப்போ எந்தளவுக்கு சாஸ் பண்ணணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். மினிமம் ஒரு 300 ml 400 ml சேர்த்துக்கலாம். வேக வச்ச வெஜிடபிள் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். காளான், ப்ரோக்கலி, போக் சாய், சைனீஸ் கேபேஜ், கேரட் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து அரோமேட்டிக் பவுடர், ஒயிட் பெப்பர், தேவையான உப்பு, அவ்வளோதான். சாஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவையான அளவு காரம், உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா சுகரோடு சேர்த்துக்கலாம். சுகர் சேர்க்கல. நல்லா வெந்த பிறகு கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போடணும். நல்லா திக்காகிடும்.
அப்படின்னா தான் உங்களுக்கு திக்னஸ் ஆகும். ரொம்ப மூடாது, மீடியமாக இருக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பேன் ஃப்ரைடு வெஜிடபிளுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்க்கணும் இந்த வெஜிடபிளில். இப்போ இந்த சாஸ் ரெடி. நம்ம ஏற்கனவே நூடுல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த நூடுல்ஸில் மேலே அந்த வெஜிடபிள் ப்ளஸ் சாஸையும் ஊற்றணும். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வித்தியாசமான முறை. இது நல்லா சாப்பிட்றதுக்கு நூடுல்ஸ் கிறிஸ்பியாகவும் வெஜிடபிள் ஜூஸியாகவும் இருக்கும். அது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.